போதைப் பொருள் கடத்தல் குற்றத்திற்காக மற்றொரு மலேசியர் சிங்கப்பூரில் தூக்கிலிடப்படவிருக்கிறார். 60 வயதிலான அம்சா இப்ராஹிமுக்கு பிப்ரவரி 26 மரண தண்டனை நிறைவேற்றம் உறுதியாகியிருப்பதாக அவரின் முன்னாள் வழக்கறிஞர் எம் ரவி தெரிவித்தார். 26.29 கிராம் டியாமோர்பின் போதைப் பொருள் கடத்தியதற்காக 2017 சிங்கப்பூர் உயர்நீதிமன்றம் அம்சாவுக்கு மரண தண்டனை விதித்தது. கைதான பிறகு போதைப் பொருள் கடத்தலை துடைத்தொழிப்பதில் சிங்கப்பூர் போலீசுக்கு தகவல்களை கொடுத்து உதவியதற்காக அவருக்கு CSA சான்றிதழ் வழங்கப்பட்டது. ஆனால் அவர் போதைப் பொருள் அனுப்புநராக கருதப்படாததால் மாற்று தண்டனையான ஆயுள் தண்டனைக்கு தகுதி பெறவில்லை. எனவே நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனையை வழங்கியது. எனவே வரும் புதன்கிழமை அம்சா தூக்கிலிடப்படுவதை தடுக்க உள்ளூர் மற்றும் அனைத்துலக அமைப்புகள் இணைந்து போராட முன்வர வேண்டும் என ரவி கேட்டுக்கொண்டார். முன்னதாக அதே குற்றத்திற்காக பன்னீர்செல்வம் பரந்தாமன் எனும் மலேசியரின் மரண தண்டனை புதன்கிழமை கடைசி நேரத்தில் ஒத்திவைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உள்ளூர் வெளியூரை சேர்ந்த பல்வேறு அமைப்புகள் பன்னீருக்கு குரல் கொடுத்து வந்த நிலையில் மரண தண்டனைக்கு ஒரு நாளைக்கு முன்பதாக சிங்கப்பூர் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அவரின் தூக்கு தண்டனையை தற்காலிகமாக ஒத்திவைத்தது.